ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடையில வாங்குற மேஸ்மெலோ வீட்லயே செய்யலாமா? வாங்க பார்க்கலாம். முதல்ல எந்த தட்டுல ஊத்த போறோமோ அந்த தட்டுல ஐசிங் சுகர் கொஞ்சம் போட்டு இது ஒட்டாம மேஸ்மெலோஸ் வாரக்காக இப்படி போட்டு வைக்கணும். ஐசிங் சுகர் இல்லாட்டி நீங்க வீட்டை இருக்கிற சீனியையும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளோர் அதாவது சோளன் மாவையும் போட்டு வடிவா கிரைண்டர்ல அரைச்செடுத்தீங்கன்னா வீட்லயே ஐசிங் சுகர் ரெடி. அதை ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு கப்புல இந்த பெரிய கப்புல நான் ஒரு ஃபுல் கப் சீனி போடுறேன். இதுல அரைவாசிக்கு தண்ணி விடுறேன். இதை நல்லா கலந்துட்டு சீனி பாகு கட்டியாக கூடாதுன்றதுக்காக ஒரு ஃபுல் லெமனை சின்ன துண்டா வெட்டி அதை புளிஞ்சு அதுக்குள்ள விடுறேன். இப்ப இதை அடுப்புல வச்சு நல்லா காய்ச்சணும். நல்ல வடிவா இது காய்ச்சி இந்த பாகு எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒரு கப்ல தண்ணி எடுத்துட்டு இந்த சீனி பாகை விட்டு பார்க்கணும். அது கிறிஸ்டலைஸ்ட் அதாவது இப்படி விரைக்குள்ள இப்படி உங்களுக்கு குட்டி போல் மாதிரி வரணும். முழுக்குள்ள அப்படி வராட்டி அந்த பதம் போல அந்த பதம் வரும் வரைக்கும் சீனி பாகுவா நல்லா காய்ச்சணும். அதே நேரம் நாங்க ஜெலட்டின் 2 ஸ்பூன் எடுத்து ஜெலட்டினை ஒரு கப்ல போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கட்டி இல்லாம கரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வைக்கணும். இப்ப நல்லா சீனி பாகு எங்களுக்கு சொன்ன பதத்துக்கு வந்தா பிறகு அதையும் ஜெலட்டினையும் ஒண்டா சேர்த்து பீட்டரால பீட் பண்ணணும். அது எந்த அளவுக்கு கண்டா பீட் பண்ணி கொண்டிருக்கக்குள்ள நல்ல நுரவார மாதிரி வரும். அப்படி வந்த இந்த பாருங்க இந்த பதம் வந்தா பிறகு இது அந்த ஐசிங் சுகர் போட்டு வச்ச தட்டுல இதை ஊத்தணும். அந்த ரெயில ஊத்தி வச்சுட்டு அதை ஆடுதறக்க மட்டும் உணர்த்தியாலும் வெளியில வைக்கணும். அது நல்லா வெளியில வச்சா செட் ஆகும். உங்களுக்கு விருப்பம்னா நீங்க ஃப்ரிட்ஜ்லயும் வைக்கலாம். பிறகு அதை எடுத்து அதுக்கு மேல கொஞ்சம் ஐசிங் சுகரை தூவிட்டு அதுக்கு கத்திலையும் கொஞ்சம் ஐசிங் சுகரை தூவிட்டு நீங்க வெட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்ல வடிவா மேஸ்மெலோஸ் கிடைக்கும். இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி நீங்களும் வீட்டையே மேஸ்மெலோஸ் ஈஸியா செய்து பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.